பண்ணிக்கிறோம். என்ன 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 தெரியுது? உண்டான காயம் எங்கும் தன்னாலே ஆறி போகும் மாயம் என்ன பொன்மானே பொன்மானே என்ன காயமான போதும் என் மேனி தாக்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது பொன்மானே எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அருகே வந்தது எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அருகை நின்றது. இது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது. சாமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா சிவகாமியே சிவனிலேயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா? யாருக்கு கொடுங்க? ஆடிட்டர் சுப்பிரமணி அன்பு அண்ணன் அவர்கள் 101 ரூபா அன்பளிப்படுத்த பெருமைப்படுத்துள்ளார்கள். ஆடிட்டர் கணக்காளர் ஆமாம் சுப்பிரமணி அன்பு அண்ணன் அவர்கள் எனக்காக 101 ரூபா அன்பளிப்படுத்து. அப்பா ஆமாம் சரிப்பா சரிங்கப்பா. நீங்கள் பெரிய மனுஷன் சொல்கிறது எங்களுக்கு நல்லா புரியுதுப்பா. அப்பப்போ வந்து இடையில நீட்டும் போது நாங்கள் என்னப்பா பண்ணுறது? ஆமாம் காசை பார்த்து முதலையே வாயை பழக்குது. நாங்கள் மனுஷன் தானே. அப்படி கிடையாது. அப்புறம் கொடுக்குறப்ப விட்டுட்டு போய் மறந்துட்டு போயிட்டாங்க. மறந்துட்டா அப்புறம் காலைல வீட்டுக்கு லோன்ல யார் கட்டுறது? நல்லா இருக்கியா? நீங்க நல்லா இருக்கீங்களா? செம்மையா இருக்கு தெரியுமா? சூப்பரா இருக்கு தெரியுமா? என்னையா முன்ன பின்ன தெரியாத பிள்ளை இங்கிட்டு வா, இங்க இடையில வா, 3 பேரை உட்காந்து பேசுவோம். இங்க வா வா, கிச்சு கிச்சு தம்பளம் கூட விளையாடுவோம். ஓடியா. நல்லா இருக்கீங்களே? நீங்க நல்லா இருக்கீங்களே? ஆளு பழுக்கா இருக்கீங்களே? நீங்களும் பார்த்தா ஆளு கும்முன்னு இருக்கீங்களே. அக்கா மக்களே, உங்களை பார்க்கும்போதே எனக்கு வர்ணிக்கணும் போல தோணுது. என்ன வர்ணிக்கணும் போல தெரியுது? அவ்வளவு அழகாவா இருக்கும். பெண்களை பார்த்து வர்ணிக்காம உங்களால இருக்க முடியாதா? இல்லங்க, பெண்ணை ஒரு ஆணு வர்ணிக்கணும். ஏன்? ஒரு பெண்ணை ஒரு ஆணு வர்ணிக்கணும். அதான் ஏன்? நீங்க வர்ணிக்கலைன்னா நாங்க சோறு திங்க மாட்டோமா, குளிக்க மாட்டோமா, பல்லு விளக்க போக மாட்டோமா, கக்கா அக்கா போக மாட்டோமா? என்ன பிரச்சனை? ஒரு பெண்ணை ஒரு ஆணு வர்ணிச்சாதான் அவ பெண்ணு. சரி, நாங்க ஆம்பளை மட்டும் இப்ப இந்த அக்கா நல்லா இருக்குடா, அந்த பொம்பளை பிள்ளை சூப்பரா இருக்குடான்னு சொல்லலன்னு வச்சுக்கோங்க, உங்களை நாய் இருக்கு பாருங்க, நாய் கூட நக்காதுன்னு அர்த்தம். ஏ மொகரைய பாரு, மொகரைய. ஆம்பளை நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னோனி மட்டும்தான் நாங்க பொம்பளையா இருக்கிறோம். இல்லன்னா மித்த நேரம் பொம்பளையா இல்லாம எப்படியா தெரியுற உனக்கு? நீ என்ன பேசுற? ஆம்பளை பார்த்து சொன்னாதான் உனக்கு மோட்சம். ஆமா, ஆம்பளை பார்த்து சொல்லணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாதுயா. நாங்க பொம்பளையா பிறந்தாலே பெண்ணா பிறப்பவளே மகாலட்சுமி. மகாலட்சுமி எவ்வளவு அழகுன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க அழகா இருக்கோம்னு எங்களுக்கு தெரியும். அகத்தின் அழகா முகத்தின் அழகா காட்டலாம், அழகா இருக்கான்னு பாக்கணும். நீ மேலாப்ல மேலோட்டமா பார்த்துட்டு அழகா இருக்குன்னு போயிருவ. நீ பெண்ணு என்ன அழகு? நீ அழகாக்க. சரி, நீ பியூட்டி பார்லருக்கு போய் ஐப்ரோவை சரி பண்ணி பேரல் ஒளி எடுத்து பிதுக்கி புட்டப்பா பூசி மஞ்சளை தேய்ச்சி சடமாட்டி பின்னி குஞ்சத்தை கட்டினாத்தே நீ அழகு. சரி, ஆம்பளை இங்க உட்கார்ந்துருக்க ஆம்பளை அப்படி கிடையாது. ஒரு குளத்துல முங்கி குளிச்சு விட்டு ஒரு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையை கட்டி கோயில்ல திருநீர் கை நிறைய எடுத்து பட்டையை நெத்தில போட்டு இப்படி மீசையை திரி விட்டு உண்டம்ச்சுக்க ஆம்பளை மாப்பிளை சோக்கா இருப்போம். உனக்குலாம் அறிவு இருக்கா? அறிவு இல்லையா? உனக்கு சூடு இருக்கா? சொரணை இருக்கா? தின்னுட்டு வந்திருக்கியா? அவுச்சி தான் தின்னுட்டு வந்திருக்கியா? இல்ல சோத்த திங்கறியா? சோத்தோட பிய திங்கறியா? பொம்பளை மாதிரி பேசு. ஆம்பளை மாதிரி பேசு. பிச்சு புடி பிச்சு. நான் பா ஒடிச்சு புடியா ஒடிச்சு. ரவண பத்த அறுத்து புடிவே அறுத்து. நான் புடிச்சு கிழிச்சு புடிவேன் பாத்துக்க. உனக்கு போட்டனா பாவட பிறன்னு கிளியும் பாத்துக்க. உனக்கு கொடுத்தனா அன்றாயிரம் பறன்னு கிளியும் பாத்துக்க. போடுற ஓடு மூத்திரம் சிறுட்டு 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 தள்ள பாத்துக்க. குடுக்குற குடுல உன் வாயில இருந்து புருட்டு புருட்டு புருட்டுன்னு தள்ள பாத்துக்க. புருட்டு புருட்டு உன் வாயில வருது. என்ன கிறுட்டு கிறுட்டுன்னு உன் வாயில தள்ளுது? அதிகமா பேசாத, எரிச்ச மசரா வருது. அதிகமா பேசாத, எனக்கு எரிச்ச புண்டா வருது. பொம்பளை அப்படி ரப்பா பேசினா குடும்பம் மயிர்ல கூட
போறேன். நான் சொல்ல கேளு. உனக்கு பண்ணி தானே வேணும். இந்த உலகத்திலே காசு எதுல தெரியுமா அதிகம்? பண்ணி. அதுல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க. 2 கிராஸ் இருக்கு. ஆமா. ஒன்னு பிளாக் இன்னொன்னு ஒயிட். பிளாக் வந்து பீதிங்க, ஒயிட் வந்து முட்டை கொசுதிங்க. இது ஒயிட் தான் அதிகமான ரேட். ஆமா, அத முதல்ல தெரிஞ்சுக்க. ஆனா இவ்ளோ தெரிஞ்சிருக்கீங்களே, ஒருவேளை தின்றிருக்கீங்களோ? பண்ணையே வச்சிருக்கேன். சும்மா இல்ல, நம்ம ஏரியா தானா நீங்க? ஐயா என்னையா உன் வாயை பாரு, உன் வாய் எப்படிதான் இருக்கு. அடியே 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 நாய் சூத்து மாதிரி உன் வாயை பாரு. ஏன் சூத்து மாதிரி இருக்கற? பாவடை கிழிஞ்சு வரும், புது பாவடை. நீ வாடுக்கு கிழிச்சு விட்டு போயிடாத. என்ன வச்சுக்கிட்டு இருக்க? என்ன வச்சுற? நெளிவை பூதி பண்ணிட்டாங்க, கெடுத்து விட்டாங்க. கண்டாங்க. சரி, உனக்கு எனக்கு குடுக்கல் வாங்கலாம். இல்ல வேற எதுவும் பிரச்சனையா? இல்ல. அப்புறம் ஏன் இவ்வளவு ரப்பா ராங்கா துடியா அடமா பேசுறேன்? உங்களுக்கு எனக்கு என்ன? நான் உங்களை எதுக்கு காதலிச்சு கையை விட்டுட்டு போயிட்டேனா? இல்ல. இல்ல குடும்பம் நடத்திட்டு எது விட்டுட்டு போயிருக்கேனா? இல்ல உங்களை வச்சிருந்தனா? கிடையாது, எதுவுமே இல்ல. அப்புறம் ஏன் என்னைய கண்டோனே இவ்வளவு ராங்கு ரப்பா பேசுறீங்களே? அந்த வாய்ப்பு இருந்தா தான் நீ யாரும் வந்தோடனே உன்னை உருகி 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 நீ நினைச்சு மாமா உன்னை உருகி உருகி வீணா முத்தம் கொடுத்துருப்பேன். போதும், என் தங்க எங்க அக்கா இருக்கிறது போதும். இருக்கட்டும். ஆமா, அது இருக்கட்டும். நான் தெரியாம கேக்குறேன். தெரிஞ்சே கேளுங்க. இப்ப சாப்பிட்டியா நீ? நீங்க சாப்பிட்டீங்களா? ஓகே, அந்த பேச்சு என்ன தொழில் பண்ற? வியாபாரம் பாக்குறேன். வியாபாரம் என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்? சப்பட்டா. வாய பொளக்கறிய சப்பட்டானா? அப்ப நீ திண்டுக்கலுக்கு பக்கம் அதிகம் வந்திருக்கிற? கிடையாது. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிருக்கியோ? 4 நாள் நீர் கடுப்பு எனக்கு. என்னதுக்கு? வெறும் குழாய் தண்ணியா குடிச்சு. சரி, அதுல என்ன தெரியல, விண்ணு தெரிக்குது. எரும மாடு. ஏடா, நான் சப்போட்டா பழம் வியாபாரம் பாக்குறேங்கிற, நீ எதை கொண்டு போய் காட்டுற? சோறு திங்கிற வாயை கொண்டு போய் எங்கேயா வைக்கிற? நீ சப்போட்டா கட்டால, நீ சப்போட்டா வியாபாரம் பாக்குற. ஆமா, நீங்க எங்க வேணாலும் சுத்திட்டு வாங்க. பழனி திருச்சி போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தூங்குறவனை எழுப்பி கேட்பாங்க நம்ம ஆளுங்க, சார் சப்பட்டா 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 சப்பட்டான்னு. அதே மாதிரி நீங்க மாட்டு தாவணிக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க நீங்க உங்களை பேக்க தூக்கிட்டு வர விட மாட்டாங்க. ஆமா, மேடம் ஆட்டவா, மேடம் ஆட்டவா ஆட்டவா. பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அம்புட்டு பயில சார் செனைக்கான்னு கேக்குறீங்க. ஆமா, இப்ப பூரா சென்னையாக்க ஆம்பளைனால முடியல. சரி, நீங்க கருத்தரிப்பு மையத்துக்கு போயிட்டு ஊசியை போட்டு சென்னையாக்குறீங்க. அதனாலதான் உங்களை பூரா டெஸ்டி பேவிக்கு கூட்டிட்டு போறதுக்காண்டி சென்னைக்கான்ற. அது சென்னைக்காயா? அதத்தே சென்னைக்கான்னு வேம சொல்றதுல சென்னைக்கான்றேன். சென்னைக்கான்ங்கிறது நாட்டுல சுருக்கிறதா எல்லாத்தையும். சரி, எவ்வளவுக்கு எவ்வளவு சுருங்குறதோ அது அவளுக்கு அவ்வளவு மனுஷ வாழ்க்கையும் சுருங்கிருச்சு. இப்ப உங்க பேரு தண்டராஜ். ஆமா, தண்டு தண்டு தண்டுன்னு கூப்பிடுறது இல்லையா? என் பேர் மணிமேகலை. மணி 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 தண்டு மணி மணி தண்டுன்னு கூப்பிடுறது இல்லையா? நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன? எனக்கு தண்டு, எனக்கு மணி. உனக்கு மணி. ஆனா என் மணில நாக்கு அந்து போச்சு. ஏன் தண்ட கட்டு? எதுக்கு? அந்த மணியில அதோட மணி அந்து உளுந்துரும். அடிச்சுக்கிட்டாது கிடக்கட்டும். சரி, எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கானே. சப்போட்டா வியாபாரம் பார்க்குறேன். ஆமா. எப்படி கிலோ கணக்கா இல்ல ஒத்த பழமா? இல்ல கிலோ கணக்கு தான். ஓ, கிலோ எவ்வளோ? 4 கிலோ 20 ரூபா. ஆமாயா, இவ்வளவு சீப்பா இருக்கா? அன்னைக்கெல்லாம் 1500 கொடுத்துட்டு போனேன். அட பாவி, நீ ஏமாந்துட்டியாடா சண்டாலா? நான் அப்பவே போன்ல என்கிட்ட கேட்டு போடான்னு சொன்னேடா. நீ இருக்கும்போது நான் விடகார லூசு என்கிட்ட கேட்டிருக்க கூடாதா? 20 ரூபா தானடா. 1/4 கிலோ 20 ரூபா. ஓ, 1/4 கிலோ வருதா? சரி சரி. அரைக்குள்ள 40 ரூபா. அரைக்குள்ள 40 ரூபா. அப்ப முக்காக்குள்ள முக்குனா முடிஞ்சிச்சு. புள்ள பத்தாச்சு. யாவரத்து கண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு, ஒண்ணுக்குள்ள பொண்ணு இருக்கு, பொண்ணு கிட்ட என்னதான் குண்டியா வேற எதுவும் பொக்கிஷமானு தெரியல. ஏய், ஒரிஜினல்
விட்டுட்டு போனதுலயே சொத்து எங்க அப்பன் கொடுத்த சொத்து இது மட்டும்தான். உன் பேக்கு சூப்பர் இருக்கட்டும். சொத்தும் இல்ல ஒண்ணும் இல்ல, உங்க அப்பா உனக்காவது எனக்கு நினைச்சனா பெரிய வேதனை. என்ன ஏறாத மலை மேலே நீ இப்ப கோத்தாங்கிறியா உங்க அம்மாங்கிறியா அதையாவது சொல்லு. நான் பாடுனோட தலையில அடிக்கிறேன். நான் எங்க ஏறினேன் அதானே. நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிக்கிட்டு மட்டும்தான். ஆனா ஒவ்வொரு ஆளுகளும் ஒவ்வொரு திணுசா உட்கார்ந்துருக்கேப்பா. உங்களை பார்க்கும்போது எனக்கு பயமாவும் இருக்குப்பா. ஒரு நீ அங்கிருந்து வந்து இப்படி பொடைச்சுக்கிட்டு இப்படி விரைச்ச பார்த்த சைஸா உட்காந்து கண்ணுக்கு கீழே முன்னாத இப்படி இப்படி ஆட்டும் போது கீழே குடிச்சுக்கிட்டே பாக்குறேன். வாழ்க வளமுடன். அது நாங்க எங்க ஆளுங்க எப்படி தெரியுமா, எங்க பாக்குறோம் எதை பாக்குறோங்கிறத அவன் கண்டுபிடிச்சிட கூடாது. உனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கண்ணு லேசா மங்களா தெரிஞ்சிருக்கும்ல, இப்ப பிரைட்டா தெரியும் பாரு. ஏறாத மலை மேலே இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு எவ்வளோ நான் இதுல ஏறி உளுப்பட்டுமா மஞ்சச்சனிய மரப்பட்டுருச்சு சொல்லிக்கலாம். மஞ்சச்சனிய சொல்லிக்கலாம் மரப்பட்டுருச்சு. என்னன்னு தெரியல என்னன்னு தெரியல. ஆமா விழுந்தமிட்டு கீழறங்கி 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 முடிக்க போறேன். நானே 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 கொண்டாப்பட்டு ராமன் கொண்டா மேல போட்டு கொண்டா மேல போட்டு கொண்டா மேல போட்டு கொண்டா போட்டு பச்சை பார்வை தீராதடி பச்சமொழி மாறாதடி 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 தேதிக மங்கள புசவா சந்தன பச்சை பார்வை பச்சை பார்வை எங்க போத எங்க போத 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 அப்போது பார்த்த போத பார்த்த பாறையாம் தெரிய பாறையாம் தெரிய பாறையாம் தெரிய மீன் பிடிக்க பானை ஆத்துல ஆயிரம் மீன் பிடிக்க பானை ஆத்துல
உட்கார முடியாது ஆயிரம் மீன் பிடிக்க கல்யாணத்தை சொல்லி போட்டேன் பிடிச்சு கொண்டாடுவேன் ஆயிரம் மீன் ஆடிட்டர் அன்பு அப்பா ஆடிட்டர் சுப்பிரமணியன் அன்பு அப்பா ஆடிட்டர் சுப்பிரமணியன் எங்கள் இருவருக்கும் தலா 100 கொடுக்கிறது ஒரு என்ன வேணும் அது என்ன உயர்ந்த உள்ளம் படைச்சாலும் அன்னை நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு நல்லா பொம்பளையும் கொடுக்கலாம் பொம்பளையும் ஆமா நீங்க கால்ல விழுந்தா நீங்க கால்ல செருப்பு கொலுசு கிராம் வந்து 250 ரூபாய் வெள்ளி செருப்பு அது கிலோ 35 ரூபாய் அதை விட மாட்டியா ஒரு சாக்குல அள்ளி இரும்பு கடையில போட்டு கூட காசை தேத்திட்டு போவான் ஆயிரம் மீன் பிடிக்க பானை ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல ஆயிரம் மீன் பிடிக்க போனே ஆத்துல இப்ப அரை மீன் மாட்டிக்கிட்ட சேத்துல அடிச்சு கொடு மாமா நீங்க மக்கள வெளியே சொல்லலாமா ஏ வெக்கல மடிச்சு கொடு மானே நீங்க மக்கள வெளியே சொல்லலாமே பணியாரம் சுட்டு தரியா என்னம்மா எதை கேட்க எங்க கொண்டு வந்து கடிக்க வராரு பாருங்க நீ எனக்கு நிக்கிற என்ன என்னையா புடிச்சுக்கிச்சா ஒரு மாதிரியா இருக்கு பேண்ட் உள்ள தூக்கி போடு என்ன ஒன்ற அடக்கி அமுக்கி வைக்கிறேன் பணியாரம் சுட்டு தரீங்க என் பொண்டாட்டி பணியாரம் சுட்டு தரீங்க சுட்டு தரவா அண்ட சராசரங்கள் அத்தனையும் ஆடுதுறா இங்கே இருக்கா அது ஆட என் மனது ஆடுதுறா பஞ்சு முட்டா சேல கட்டி பட்டு வண்ண ரவுக்க ஒட்டி பஞ்சு முட்டா சேல கட்டி பட்டு வண்ண ரவுக்க ஒட்டி கஞ்சி கொண்டு ஒரு 5 நிமிஷம் குளிச்சுக்க. ஆமா ஆமா பணி வைப்பாரு திரும்ப கொடுப்பாருன்னு நிக்கிற அன்பா. ஆமா மத்திய அரசு காவல்துறை ஒரு நாடகத்தை ஒரு கலையை ரசிக்கிறதுக்கு ஆமா நல்ல இதயம் நல்ல உள்ள வேணும். ஆமாம் அவர் எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும் அதுலேயும் மத்திய அரசு காவல்துறை பதவியில் இருந்துக்கிட்டு இந்த கலையை இப்படி ரசித்து எங்கள் இருவருக்கும் தலா 100 அன்பளிப்படுத்த அன்பு அப்பா
அப்பா பேர் என்னப்பா? விஜயகுமாரா? விஜயகுமார் தானே? ஆமா. மத்திய அரசு நந்தவனம்பட்டியா? நந்தவனம்பட்டியை சேர்ந்த மத்திய அரசு காவல்துறை அதிகாரி அன்பு அப்பா விஜயகுமார் அவர்களுக்கு எங்கள் மனம் நிறைந்த நன்றி நன்றி வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் செட்டுக்காரில் ஒரு ஆம்பிள் பாறை எழுதி வைக்கலாம். ஒரு பத்திரம் வாங்கி அதை விடு. 2 யூனிட் இருந்தா கொடுப்பா. எத்தனை பேர் வச்சிருக்கிய? கொடுக்க ரெடியா இருக்கிய? பத்திரமாரு செட்டு அப்புறம் என் பேர்ல ஓட ஆரம்பிச்சிடும். என்ன ஒத்தரு வயதாரே நீ ஒண்டப்பு தட்டுந்தாரே வாட்டி நம்ம ஓட பக்கம் ஒத்தரு வயதாரே ஒரு ஒண்டப்பு தட்டுந்தாரே ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் என்னையா என்னையா பிரச்சனை? 100 ரூபாய் தாரே அந்த 101 தாரே எதிரோட போங்க கொடு. ஆமா அச்சோ சுத்தி 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 வாங்க சுத்தி வாங்க. ஆமா ஆமா அப்படியேப்பா. ஐ லவ் யூ ராலிமலை. அப்படியேப்பா நல்லா இருக்கீங்களா? ராலிமலையா? பேர்ப்பா ரவியண்ணா. 100 தலைக்கு 100 ரூபாய். அது யாருக்கு? ஒரே ஆளுக்கா? ரெண்டு பேருக்கு சரிப்பா சரி. அப்பா ஆமா பாரி பூரா கட்டி ஆச்சுக்கிறேன். ஐ லவ் யூ விராலிமலையை சேர்ந்த அப்பா பேர் என்னப்பா? ரவியா? அன்பு அப்பா ரவி அப்பா. ஆமா. இரும்பு என்னும் இதய பெட்டகத்தை இதயம் கொண்டு சாவி திறந்து எங்கள் இருவருக்கும் தலா 50 அன்பளிப்பத்த விராலிமலையை சேர்ந்த அன்பு அப்பா ரவி அப்பா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றி. நன்றி சொல்லுமா. அன்பளிப்பு அளித்து பெருமைப்படுத்தி அன்பு தந்தையாருக்கு மனம் ஒத்தரு வயதாரே ஒரு ஒன்னப்பு தட்டுந்தாரே வாட்டி நம்ம ஓட பக்கம் அந்த டாடாஜி டூம் லைட் தூக்கிருச்சு பாரு. அடிச்சு அடி நீ. ஐ லவ் யூ மணி. ஐ டு லவ் யூ. உன்னை காதல் பண்ணிக்கிறேன். நான் உன்னை காதல் நானு நீ என்னை பண்றியா? கிட்டவா மணி. என்னை விட்டுட்டு வேற எவர்கிட்டையும் போக மாட்டீல்ல? நீ இருக்கிற வரையும் போக மாட்டேன். நீ என்னை கட்டி பிடிக்கும் போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? மிதுக்கு மிதுக்குன்னு மிதுக்கம்பளம் மாதிரி இருக்கு. ஐ லவ் யூ. ஐ டு லவ் யூ. எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? எப்படி? ஹலோ 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 ஹலோ. அத்தா பாட்டு போட போறேன். குசு குசுன்னு பேசாதீங்க. இதை கவனிங்க வாங்க. அடிச்ச அடிக்கேன் இடிச்ச இடிக்கேன் இடிக்கேன் குத்துன குத்துக்கும். ஆமா நீங்க சொன்னீங்களே குத்துன குத்து தண்ணி தெரிச்சிருச்சு. சரிண்ணே சரிண்ணே சாரிண்ணே சாரிண்ணே. அப்பா மாலைப்பட்டி ராமகிருஷ்ணனா? என்னப்பா ஓடும் பிள்ளையா? ஓடும் பிள்ளையா? சரிப்பா ஓடும் பிள்ளை. ஓடு ஆமாம். அடிச்சு அடிக்கும் இடிச்ச இடிக்கும் குத்துன குத்துக்கும் அந்த பிள்ளைக்கு தண்ணி வாயில வெளியே தள்ளுனதுக்கும் ஓடும் பிள்ளை மாலைப்பட்டியை சேர்ந்த ராமகிருஷ்ணன் அன்பு அண்ணன் அவர்கள் எங்கள் இருவருக்கும் 50 அன்பளிப்படுத்த பரிமாறித்துள்ளார். நன்றி நன்றி நன்றி. எனக்கு காதலை சொல்லுகிறேன். இந்த பாட்டை கேட்டுட்டு இந்த பெண்கள் கண்டிப்பான முறையில் நீங்கள் அன்பளிப்பு தருவீங்கன்னு நினச்சி அந்த மஞ்சள் சேலை அக்கா மேலே ஆணையிட்டு நான் அந்த பாடம் நான் அந்த ரோஸ் கலர் சேலை அக்கா மேலே சத்தியமா சொல்கிறேன். எங்கே ரோஸியை காணா? அங்கே பின்னாடி பாரு. சரி இருக்கட்டும். ஆமாம் அங்கிட்டா. ஹலோ.
துணை வேண்டியே ஆகாய தாமரை நாடோடி பாடலில் உருகி நின்றதே காவல் தனை தாண்டியே காதல் துணை வேண்டியே ஆகாய தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் உருகி நின்றதே. மெல்லிசை பாட்டு முழங்கிட கேட்டு இதயமே இலகுதா இளமையிலே நீ மந்திரம் போலே மணித்தமிழாலே இசைக்கிறாய் இழுக்கிறாய் இளவரசே ஒரு மடமாது இணை பிரியாது இருக்குமோ நடக்குமோ ஒரு பொழுதேனும் அருவியில் நீனும் பிரியுமோ விலகுமோ என்று இந்த லீலையெல்லாம் எல்லை தாண்டி போவது கைகள் ஏந்தும் வேலையெல்லாம் கண்ணில் போதும் பூவிது முத்தம் தலை மனிதன் பதித்திட இதயம் சுத்தித்திட புதிய மதுரசம் விளங்கிட ஆகாய தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் உருகி நின்றதே. புன்னகை முல்லை புதுவெள்ளி குவளை அழகிய கலரங்கள் அரவிந்த பூ உன் கண்ணங்கள் ரோஜா கொடியிடை அள்ளி நிறத்தினில் நீ ஒரு செவ்வந்தி பூ செண்பகம் ஒன்று பெண்முகம் கொண்டு எனக்கென பிறந்ததோ குண்டில் தோன்றி குறிஞ்சியும் இங்கே குமரியாய் வளர்ந்ததோ மின்னும் வந்த பூக்கள் எல்லாம் மாலையொன்று ஆகலாம் வண்ணம் தந்த மாலையொன்று நெஞ்சை தொட்டு ஆடலாம் நெஞ்சம் தழுவியது கலங்கிட உறவு விளங்கிட இனிய கவிதைகள் முழங்கிட ஆகாய தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் உருகி நின்றதே காவல் தனி தாண்டியே காவல் துணை வேண்டியே ஆகாய தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் உருகி நின்றதே. கைதட்டலாம். நீதி தர்மம் நியாயம் எல்லாம் செத்து போச்சு. கைதட்டலாம் கைதட்டலாம் கைதட்டலாம். திண்டுக்கல் மேற்கு ஒன்றியத்தில் ஆமா நெறி திண்டுக்கலை சேர்ந்த மேற்கு ஒன்றிய செயலாளர் பொன்னாண்டவர். ஆமா, அன்பு அண்ணன் அவர்கள் எங்கள் இருவரையும் பாராட்டி தலா 50 அன்பளிப்பு பெருமைப்படுத்துள்ளார்கள். திண்டுக்கலை சேர்ந்த மேற்கு ஒன்றியத்தை சேர்ந்த பொன்னாண்டவர் அன்பு அண்ணன் அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி நன்றிகள் வணக்கம். நன்றி நன்றி நன்றி. சித்தி மயக்க சித்தி உங்களை பார்த்தோன்னே எனக்கு காதல் வருது. சித்தி மயக்கத்துல பண்ணாது. உங்களை பார்த்தோன்னே என் காதல் எப்படி தெரியுமா இருக்கு? கன்ராஜ், இது வரைக்கும் எந்த ஆம்பளைகிட்டையும் சொல்லாத ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்றேன். எங்க அப்பா அம்மா கூட தெரியாது, என் அண்ணன் தம்பி கூட தெரியாது, அப்படியா? ஏன் என் புருஷனுக்கு கூட தெரியாது. அப்படியா? என் பொண்டாட்டிக்கிட்டே நான் சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் எந்த ஆம்பளையும் நான் ஏறெடுத்து கூட பார்த்ததில்ல. என்னையும் இதுவரையும் எந்த பொம்பளையும் என் நெக விரல கூட தொட்டதில்லை. 2 பேரும் இப்படி சொல்லி ஏமாத்தி தான் காசு வாங்கணும். மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணா மயக்கம் என்ன